ஓம் சாந்தி 12/8/2025. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு சேவைக்கான ஆர்வம் அதிகமாக வர வேண்டும். ஞானம் மற்றும் தந்தையின் நினைவு இருந்தால் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். சேவையை அதிகரியுங்கள். கேள்வி: சேவையில் ஆர்வம் வராமல் இருப்பதற்கான காரணம் என்ன? எந்த ஒரு தடையின் காரணத்தினால் ஆர்வம் வருவது இல்லை? பதில்: அனைத்திலும் பெரிய தடை குற்றப்பார்வையாகும். இந்த வியாதி சேவையில் ஆர்வம் கொள்ள விடுவது இல்லை. இது மிகவும் கடுமையான வியாதியாகும். ஒருவேளை குற்றப்பார்வை குறையவில்லை என்றாலும் இல்லற காரியங்களில் 2 சக்கரங்களும் சரியாக செல்லவில்லை என்றாலும் குடும்பம் ஒரு சுமையாகி விடுகிறது. பிறகு லேசாக ஆகி சேவையில் எழுச்சி பெற முடியாது. பாடல்: விழித்தெழுங்கள் பிரியதர்ஷனிகளே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். இப்படிப்பட்ட 2-3 நல்ல பாடல்கள் இருக்கின்றன. இவை அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும் அல்லது டேப்பில் பதிந்து வைக்க வேண்டும். இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பாடல். நாடகத்தின்படி தூண்டப்பட்டுள்ளது. அது குழந்தைகளுக்கு உதவுகிறது. இப்படிப்பட்ட பாடலை குழந்தைகள் கேட்கும் பொழுது போதை ஏற்படுகிறது. நாம் புதிய உலகை உருவாக்குகிறோம், ராவணனிடமிருந்து திரும்ப எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற போதை குழந்தைகளுக்கு எப்பொழுதும் அதிகரித்தே இருக்க வேண்டும். யாராவது சண்டையிடுகிறார்கள் என்றால் நாம் இவருடைய ராஜ்யத்தை எடுக்கிறோம் என்ற சிந்தனை இருக்கிறது அல்லவா? இவருடைய கிராமத்தை நாம் நம்முடைய கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அல்லவா? அவர்கள் அனைவரும் எல்லைக்குட்பட்டதற்காக சண்டையிடுகிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய சண்டை மாயையினுடையது ஆகும். இது பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நாம் இந்த உலகத்தின் மீது மறைமுகமான விதத்தில் ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் அல்லது தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். உண்மையில் இதை சண்டை என்றும் சொல்ல முடியாது. நாடகத்தின்படி சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகியுள்ள நீங்கள் மீண்டும் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி தெரிந்து இருக்கவில்லை. இப்பொழுது பாபா புரிய வைக்கிறார். வேறு எந்த தர்மங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அவர்களுக்கு இந்த ஞானம் கிடைக்க வேண்டும் என்பது இல்லை. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் அமர்ந்து புரிய வைக்கிறார். தர்மத்தில்தான் சக்தி இருக்கிறது என்று பாடப்பட்டுள்ளது. நம்முடைய தர்மம் எது என்பது பாரதவாசிகளுக்கு தெரியாது. நம்முடையது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்பது உங்களுக்கு தந்தையின் மூலம் தெரிந்திருக்கிறது. பிறகு தந்தை வந்து உங்களை அந்த தர்மத்திற்கு மாற்றுகிறார். நம்முடைய தர்மம் எவ்வளவு சுகமளிக்க கூடியது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நீங்கள் யாருடனும் சண்டை போன்றவைகள் போட வேண்டியது இல்லை. நீங்கள் உங்களுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். மேலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் கூட நேரம் எடுத்துக்கொள்கிறது. வெறுமனே சொல்வதன் மூலம் நிலைத்து விடுகிறார்கள் என்பது கிடையாது. உள்ளுக்குள் நான் ஆத்மா, சாந்த சொரூபமானவன் என்ற நினைவு இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் இப்பொழுது தமோ பிரதானமாக தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளோம். ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் இருந்த பொழுது தூய்மையாக இருந்தோம். பிறகு நடிப்பை நடித்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம். இப்பொழுது மீண்டும் தூய்மையாக ஆகி நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்காக தங்களை ஆத்மா என்று உறுதி செய்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நாம் ஈஸ்வரனுடைய குழந்தைகள் என்ற போதை நமக்கு அதிகரிக்கும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் பாவ கர்மங்கள் அழிகிறது.
நினைவின் மூலம் நாம் தூய்மையாகி பிறகு சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவோம். எவ்வளவு சகஜமாக இருக்கிறது. உலகம் இந்த சாந்தி தாமம் சுகதாமத்தை கூட தெரிந்திருக்கவில்லை. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. ஞானக்கடலானவருடையது ஒரு கீதை. இதில் பெயரை மட்டும் மாற்றிவிட்டார்கள். அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஞானக்கடல் என்று அந்த பரமபிதா பரமாத்மாவை தான் சொல்லப்படுகிறது. வேறு யாரையும் ஞானமுடையவர்கள் என்று சொல்ல முடியாது. அவர் ஞானத்தை கொடுத்தால்தான் நீங்கள் ஞானமுடையவர்களாக ஆவீர்கள். இப்பொழுது அனைவரும் பக்திவான்களாக இருக்கிறார்கள். நீங்களும் அப்படியே இருந்தீர்கள். இப்பொழுது ஞானமுடையவர்களாக ஆகிக் கொண்டே செல்கிறீர்கள். வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் சிலரிடத்தில் ஞானம் இருக்கிறது, சிலரிடத்தில் இல்லை. என்ன சொல்வது? அந்த கணக்கின்படி உயர்ந்த பதவியை அடைய முடியாது. பாபாவின் சேவைக்காக எவ்வளவு ஆர்வம் கொள்கிறார்கள். பிறருக்கு நல்ல விதத்தில் புரிய வைக்கும் அளவிற்கு இப்படியெல்லாம் யுக்திகளை உருவாக்குவோம் என்று குழந்தைகளிடத்தில் இன்னும் அவ்வாறு சக்தி வரவில்லை. குழந்தைகள் உழைத்து மாநாடுகள் போன்றவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோபர்களிடம் சிறிது சக்தி இருக்கிறது. குழுவை அமைத்து அதில் யுக்திகளை கொண்டு வர வேண்டும். சேவையை எவ்வாறு வளர்ப்பது என்று மூளையை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பெயர் என்னவோ சக்தி சேனை, ஆனால் படித்தவர்களாக இல்லை. பிறகு சிலர் படிக்காதவர்கள் கூட படித்தவர்களுக்கு நன்றாக படிப்பிக்கிறார்கள். குற்றப்பார்வை மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது என்று தந்தை புரிய வைத்துள்ளார். இந்த வியாதி மிகவும் கடுமையானதாகும். ஆகையால் மனதில் உத்வேகம் வருவதில்லை. எனவே தந்தை கேட்கிறார், தம்பதிகளாகிய நீங்கள் இரு சக்கரங்களும் சரியாக சென்று கொண்டிருக்கிறீர்களா? அந்த பக்கத்தில் எவ்வளவு பெரிய பெரிய சேனைகள் இருக்கின்றன. பெண்களும் கூட்டமாக இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவியும் கிடைக்கிறது. நீங்கள் மறைமுகமாக இருக்கிறீர்கள். இந்த பிரம்மா குமார் குமாரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. உங்களில் கூட வரிசைப்படியாக இருக்கின்றீர்கள். இல்லற காரியங்களின் சுமை தலையின் மீது இருக்கின்ற காரணத்தினால் வளைந்திருக்கிறீர்கள். பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த குற்றப்பார்வை தணிவதில்லை. இரண்டு சக்கரங்களும் ஒன்றாக இருப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. பாபா குழந்தைகளுக்கு சேவை செய்ய முன்வருவதற்காக புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். சிலர் செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட ஆர்வம் கொள்வதில்லை. செல்வத்தின் பசியில் இருக்கிறார்கள். குழந்தை இல்லை என்றால் கூட தத்தெடுக்கிறார்கள். பாபா நாங்கள் இருக்கிறோம், பெரிய வீடு எடுத்து தருகிறோம் என்ற ஆர்வம் இருப்பது இல்லை. பாபாவின் பார்வை விசேஷமாக தில்லியின் மீது இருக்கிறது. ஏனென்றால் தில்லி தலைநகரம், தலைமை அலுவலகம். தில்லியில் விசேஷமாக சேவையின் முற்றுகையிடுங்கள். யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பதற்கு உள்ளுக்குள் நுழைந்து விட வேண்டும். பாண்டவர்களுக்கு கௌரவர்களிடமிருந்து 3 அடி நிலம் கூட கிடைக்கவில்லை என்று பாடப்பட்டுள்ளது. இந்த கௌரவர் என்பது கீதையின் வார்த்தை. பகவான் வந்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தார். அதன் பெயர் கீதை என்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கீதையின் பகவானை மறந்து விட்டார்கள். ஆகையால் இந்த கருத்துக்களை கையில் எடுங்கள் என்று பாபா அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பனாரஸின் விதூத் மண்டலிக்காரர்களுக்கு சென்று புரிய வையுங்கள் என்று பாபா முன்னால் கூறினார். பாபா யுக்திகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். முதலில் தில்லியில் யுக்தியை உருவாக்குங்கள். குழுவாக அமர்ந்து சிந்தனை செய்யுங்கள். முக்கியமான விஷயம், பெரிய விழாக்களை தில்லியில் எப்படி நடத்துவது? அவர்கள் தில்லியில் அநேக உண்ணாவிரத போராட்டங்களை செய்கிறார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் எதையும் செய்வதில்லை. சண்டை எதுவும் போடுவதில்லை. நீங்கள் உறங்கிக் கொண்டிருப்பவர்களை விழிக்க செய்கிறீர்கள். அவ்வளவுதான். தில்லிக்காரர்கள்
எஜமானர்கள் உழைக்க வேண்டும். நாம் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்கள். பிறகு கல்பத்திற்கு முன்பு போல உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆவீர்கள். இது உறுதி. உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகத்தான் வேண்டும். இப்போது 3 அடி நிலம் கூட தலைநகரத்தில்தான் வேண்டும். அப்போது அங்கே ஞான குண்டுகளை போட முடியும். போதை வேண்டும் அல்லவா? பெரியவர்களின் குரல் வேண்டும் அல்லவா? இப்பொழுது பாரதம் முழுவதும் ஏழ்மையில் இருக்கிறது. ஏழைகளுக்கு சேவை செய்வதற்காக தான் தந்தை வருகிறார். தில்லியில் மிகவும் நன்றாக சேவை நடக்க வேண்டும். பாபா சைகை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாபா நமது கவனத்தை இழுக்கிறார் என்று தில்லிவாசிகள் புரிந்து கொள்கிறார்கள். தங்களுக்குள் இனிமையானவர்களாக இருக்க வேண்டும். தங்களுடைய பாண்டவ கோட்டையை உருவாக்குங்கள். தில்லியில்தான் உருவாக்க வேண்டும். இதில் மிகவும் நல்ல புத்தி தேவை. அதிகமாக செய்ய முடியும். பாரதம் எங்களுடைய தேசம். நாங்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று அவர்கள் அதிகமாக பாடுகிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் எந்த பலமும் இல்லை. வெளிநாட்டின் உதவி இல்லாமல் முன்னேற முடியாது. உங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து அதிகமான உதவி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு உதவியை வேறு யாரும் செய்ய முடியாது. இப்பொழுது விரைவாக கோட்டையை உருவாக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா உலக ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்றால் அதில் உற்சாகம் வேண்டும். அநேகருடைய புத்தி கோள் சொல்வதில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. தாய்மார்களின் மீது பந்தனங்களின் சங்கடம் இருக்கிறது. ஆண்களுக்கு எந்த பந்தனமும் இல்லை. தாய்மார்கள் அபலைகள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்கள் பலமிக்கவர்களாக இருக்கிறார்கள். ஆண்கள் திருமணம் புரிகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பலமளிக்கப்படுகிறது. நீதான் குரு, ஈஸ்வரன், அனைத்தும். மனைவி வால் போல ஆவார். பின்னால் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் என்றால் கண்டிப்பாக வாலாக தான் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். கணவனிடத்தில் பற்று, குழந்தைகளிடத்தில் பற்று. ஆண்களுக்கு அந்த அளவிற்கு பற்று இருப்பது இல்லை. அவர்கள் ஒரு செருப்பு போனால் 2வது 3வது என்று எடுத்துக்கொள்கிறார்கள். பழக்கமாகிவிட்டது. இதையெல்லாம் நாளேடுகளில் போடுங்கள் என்று பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். இதை புரிய வைப்பது உங்களுடைய வேலை. பாபாவோடு தாதாவும் இருக்கிறார். எனவே இவர் சொல்ல முடியாது, எங்களுக்கு ஆபத்துகள் வந்திருக்கிறது, இதில் சிவபாபா நீங்கள் வழி சொல்லுங்கள் என்று கேட்பார்கள். இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்பார்கள். பாபா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வந்துள்ளார். குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து ஞானமும் கிடைக்கிறது என்று பாபா கூறுகிறார். முயற்சி செய்து தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து வழி கண்டுபிடியுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது விரிவுபடுத்துவதற்கு சேவைக்கான வழிமுறைகளை செய்து காட்ட வேண்டும். எறும்பு போல ஊர்ந்து செல்லும் சேவை நடந்து கொண்டிருக்கிறது. அநேகருக்கு நன்மை நடக்கும் அளவிற்கு சேவை செய்யுங்கள். பாபா கல்பத்திற்கு முன்பு கூட புரிய வைத்திருந்தார். இப்பொழுதும் கூட புரிய வைக்கிறார். அநேகருடைய புத்தி எங்கெங்கோ மாட்டிக்கொண்டிருக்கிறது. உற்சாகம் இல்லை. உடனே தேக அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள். தேக அபிமானம்தான் அனைத்தையும் அழித்து விடுகிறது. இப்பொழுது பாபா சத்தியத்தை உயர்த்துவதற்கு எவ்வளவு சகஜமான விஷயத்தை கூறுகிறார். பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சக்தி கிடைக்கும், இல்லை என்றால் சக்தி வருவது இல்லை. கிளை நிலையத்தை பராமரிக்கிறார்கள், ஆனால் போதை இல்லை என்றால் காரணம் தேக அபிமானம். ஆத்ம உணர்வில் இருந்தால் போதை அதிகரிக்கும். நாம் எந்த தந்தையினுடைய குழந்தைகளாக இருக்கிறோம். நீங்கள் எந்த அளவிற்கு ஆத்ம உணர்வில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு பலம் வரும் என்று தந்தை கூறுகிறார். அரை கல்பத்தினுடைய தேக அபிமானத்தின் போதை இருக்கிறது எனும்போது ஆத்ம உணர்வுடையவராக ஆவதில் அதிக உழைப்பு எடுத்துக்கொள்கிறது. பாபா ஞானக்கடலாக இருக்கிறார். நாம் ஞானத்தை பெற்றுள்ளோம் என்பது கிடையாது. அநேகருக்கு புரிய வைக்கிறார்கள், ஆனால் நினை
நினைவின் கூர்மை தேவை. அது இல்லை என்றால் கூர்மழுங்கிய கத்தியாகி விடுகிறது. சீக்கிய மக்கள் வாளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள். அது இம்சை அளிக்கக்கூடியதாக இருந்தது. அதன் மூலம் யுத்தம் செய்தார்கள். உண்மையில் குருமார்கள் சண்டை செய்யலாமா என்ன? குரு என்றால் அஹிம்சையாளர்களாக இருக்க வேண்டும். சண்டையினால் சத்கதி ஏற்படுமா என்ன? உங்களுடையது யோகத்தின் விஷயம். நினைவின் பலம் இல்லாமல் ஞானம் எனும் வாள் வேலை செய்யாது. குற்றப்பார்வை நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆத்மா காதுகளின் மூலம் கேட்கிறது. நீங்கள் நினைவில் மூழ்கி இருந்தீர்கள் என்றால் சேவை அதிகரித்து கொண்டே செல்லும் என்று பாபா கூறுகிறார். பாபா உறவினர்கள் கேட்பதே இல்லை என்று சில நேரங்களில் சொல்கிறார்கள். நினைவு யாத்திரையில் அரைகுறையாக இருக்கின்றீர்கள். ஆகையால் ஞானவாள் வேலை செய்வதில்லை என்று பாபா கூறுகிறார். நினைவின் முயற்சி செய்யுங்கள். இது மறைமுகமான உழைப்பு. முரளி வாசிப்பது வெளிப்படையானது. நினைவுதான் மறைமுகமான முயற்சி. அதன் மூலம் சக்தி கிடைக்கிறது. ஞானத்தின் மூலம் சக்தி கிடைப்பதில்லை. நீங்கள் நினைவின் மூலம்தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகின்றீர்கள். வருமானத்திற்காக முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு நினைவு ஒரே நிலையில் இருக்கும்போது மனநிலை நன்றாக இருக்கிறது என்றால் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கிறது. மேலும் நினைவு சரியாக இல்லை, எந்த விஷயத்திலாவது தடுமாறுகிறார்கள் என்றால் மகிழ்ச்சி மறைந்து விடுகிறது. மாணவர்களுக்கு ஆசிரியர் நினைவு வராமல் இருப்பாரா என்ன? இங்கே வீட்டில் இருக்கிறார்கள். அனைத்தையும் செய்து கொண்டே ஆசிரியரை நினைவு செய்ய வேண்டும். இந்த ஆசிரியரின் மூலம் உயர்ந்த பதவி கிடைக்கிறது. இல்லற காரியங்களில் இருக்க வேண்டும். ஆசிரியருடைய நினைவு இருந்தால் கூட பாபா மற்றும் குரு கண்டிப்பாக நினைவிற்கு வருவார். எத்தனை விதத்தில் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் வீட்டில் செல்வம், பொருட்கள், குழந்தைகள் போன்றவர்களை பார்த்து மறந்து விடுகிறார்கள். அதிகமாக புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். பாபாவின் நினைவுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த சேவை. மனம், சொல், செயல் செய்யும் பொழுது பாபாவின் நினைவு இருக்க வேண்டும். வாயின் மூலம் ஞானத்தின் விஷயங்களை சொல்லுங்கள். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. செய்யக்கூடாத காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது. முதல் விஷயம், அல்லாவை புரிந்து கொள்ளவில்லை என்றால் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். முதலில் அல்லாவை உறுதியாக்குங்கள். அதுவரை மேற்கொண்டு செல்லக்கூடாது. சிவபாபா ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து உலகிற்கு எஜமானர்களாக மாற்றுகின்றார். இந்த மோசமான உலகத்தில் மாயையின் பகட்டு அதிகமாக இருக்கிறது. எவ்வளவு நவநாகரிகமாக ஆகிவிட்டது. இந்த மோசமான உலகத்தின் மீது வெறுப்பு வர வேண்டும். ஒரு தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். நேரத்தை வீணாக்காதீர்கள். நல்ல விதத்தில் தாரணை செய்யுங்கள். மாயை எனும் எதிரி அதிக பேருடைய புத்தியை மழுங்கச் செய்து விடுகிறது. கமாண்டர் தவறு செய்கிறார் என்றால் அவரை டிஸ்மிஸ் செய்து விடுகிறார்கள். கமாண்டர் அவருக்கே கூட வெட்கம் வருகிறது. பிறகு ராஜினாமா செய்து விடுகிறார். இங்கேயும் கூட அப்படி நடக்கிறது. நல்ல நல்ல கமாண்டர்கள் கூட சில நேரங்களில் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறார்கள். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: நினைவின் மறைமுகமான முயற்சி செய்ய வேண்டும். நினைவின் போதையில் மூழ்கி இருப்பதன் மூலம் தானாகவே சேவை அதிகரிக்கும். மனம், சொல், செயலில் நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, வாயினால் ஞானத்தின் விஷயங்களை சொல்ல வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. செய்யக்கூடாத காரியங்கள் எதையும்
செய்யக்கூடாது. ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம்: இரும்பு போன்ற ஆத்மாவை தங்கம் போல ஆக்கிவிடக்கூடிய மாஸ்டர் பாரஸ்நாத் ஆகுக. விளக்கம்: நீங்கள் அனைவரும் பாரஸ்நாத் தந்தையின் குழந்தைகள், மாஸ்டர் பாரஸ்நாத். எனவே எப்பேற்பட்ட இரும்பு போன்ற ஆத்மாவாக இருக்கட்டும், ஆனால் உங்களது சேர்க்கை மூலம் இரும்பும் தங்கமாகிவிட வேண்டும். இவர் இரும்பாக இருக்கிறார், இவ்வாறு ஒரு பொழுதும் யோசிக்காதீர்கள். பாரஸ் மணியின் வேலையே இரும்பையும் தங்கமாக ஆக்குவது. இதே லட்சியம் மற்றும் லட்சணத்தை எப்பொழுதும் நினைவில் கொண்டு ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். அப்பொழுது ஆத்மாவாகிய என்னிடமிருந்து ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டு அநேக ஆத்மாக்களை தங்கமாக ஆக்கக்கூடிய சக்தியை அளித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவம் ஆகும். ஸ்லோகன்: ஒவ்வொரு செயலையும் துணிவுடன் செய்தீர்கள் என்றால் அனைவருடைய நன்மதிப்பும் பிராப்தியாகும். அவ்யக்த குறிப்பு: சகஜயோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பை அனுபவம் செய்யுங்கள். விளக்கம்: பரமாத்மா அன்பு இந்த சிரேஷ்ட பிராமண பிறவியின் ஆதாரம். அன்பு இருந்தால்தான் உலகம் இருக்கிறது, உயிர் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அன்பு இல்லை என்றால் உயிரும் இல்லை, உலகமும் இல்லை. அன்பு கிடைத்து விட்டது என்றால் உலகமே கிடைத்து விட்டது. உலகம் ஒரு துளி அன்பிற்காக தாகம் கொண்டுள்ளது. மேலும் குழந்தைகளாக உங்களுக்கு இந்த பிரபுவின் அன்புதான் சொத்து. இதே பிரபுவின் அன்பில் வளர்கிறீர்கள், அதாவது பிராமண வாழ்க்கையில் முன்னேறுகிறீர்கள். எனவே எப்பொழுதும் அன்பு கடலில் லயித்திருங்கள். ஓம் சாந்தி.